ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 14/9/2023, சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி, வியாழக்கிழமை, சித்த யோகம், அமாவாசை திதி, 60 நாழிகை அமாவாசை திதி இருக்குது. அதை தவிர நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம். பூர்வ நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். பூர்வ நட்சத்திரம் அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்குது. சரி, இன்றைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும், கடகத்தில் சுக்கிரன் வக்கரகதியில், சிம்மத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் புத பகவான், கன்னியில் செவ்வாயும், துலாத்தில் கேதுவும், மகரத்தில் சனி பகவான் வக்கரகதியிலையும் இருக்க. இன்றைக்கி சந்திர பகவான் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஆவணி மாதத்து அமாவாசை. இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுங்க. அதாவது ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் கொடுத்துட்டு பண்ணுங்க. சரி, இன்றைக்கி பார்த்தாலேயான ஆவணி மாதத்து அமாவாசை. அமாவாசைன்னு சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் சேரக்கூடிய காலகட்டம். அதனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப பிரசித்தியானது. முன்னோர்கள் வழிபாடு, சூன்ய திதின்னு சொல்லுவோம். முன்னோர்கள் வழிபாடுன்றது ரொம்பவும் முக்கியமானது. பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் கொடுக்கறது, பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா இன்னிலேருந்து பார்த்தோம்னா இந்த அமாவாசைக்கு அடுத்த 15ஆம் நாள் பௌர்ணமி ஆரம்பிச்சுடுத்தோன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய மாலைய பட்சம் ஆரம்பிச்சிடும். பௌர்ணமி பிரதமையிலேருந்து பார்த்தோம்னா மாலைய பட்சம் 15 நாளைக்கு ஆகும். அதனால் இந்த மாதம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவர்களுக்கு சேவித்து அவர்களுக்கு உண்டான மரியாதைகளை செய்வது பெரிய விசேஷம். அதனால் முன்னோர்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். அதை தவிர சில பேர் அவங்களதில் அந்த வழக்கங்கள் இருக்காது. அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அவர்களால் முடிந்தது இந்த அரிசி, அதெல்லாம் அரிசி, வாழைக்காய் இது தானமாக கொடுத்துட்டு வர்றது நல்லது. சரி, இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த அமாவாசை பற்றி ஒரு சிறிய விஷயம் என்ன அப்படின்னா, அமாவாசையை பொறுத்தவரையிலும் முன்னோர்கள் நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டு போகிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்கள், பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளிலிருந்து தவறியவர்களுக்கு பார்த்தாலேயானால் கண்டிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். அதை தவிர அவர்களுடைய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கும். பாக்கியஸ்தானம் அப்படின்னா உனக்கு இந்த பாக்கியம் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த பாக்கியம் வந்தால் தான் அதை நீ அனுபவிக்க முடியும். அதனால் அனுபவிக்கணும்னா பாக்கியங்கள் இருக்கணும். அதனால் பாக்கியமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ரொம்ப வசதியாக பேசக்கூடியது. அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருந்ததுனால் அடுத்தது புத்திரர்கள், சந்ததிகள் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பாக்கியம் அப்படின்றது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது அந்த காலகட்டத்தில் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 2 வீலர் வாங்கணுன்னா 22-23 வயசுக்குள்ளே 2 வீலர் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 70 வயசில் வாங்கும்பொழுது அந்த 2 வீலர் ஓட்டுறதுக்கே பயமாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அதனால் பாக்கியம்ன்றது அந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் பாக்கியம். அந்த பாக்கிய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அது முன்னோர்களால் ஆசீர்வதிக்கப்படணும். அதாவது 1, 5, 9 அப்படின்னு ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது சொல்லுவோம். இது இதை நீங்கள் தீர்மானிக்க முடியாத இடங்கள். 1, 5, 9 உங்களுடைய குலத்தின் வழியாக மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் இந்த 1, 5, 9ஆம் ஸ்தானங்கள். இது வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்றைக்கு இருந்தாலும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. ஏதோ ஒரு பக்கத்தில் அவள் ஜெயிச்சுருவாள். அதே மாதிரி இந்த 1, 5, 9 ஸ்தானங்களில் முடிஞ்சவர்களும் சுபகிரகங்கள் பார்க்குறதும் சுபகிரகங்கள் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. அதன் மூலியமாக பார்த்தேனால் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது இயற்கை சுபராக இருந்தால் ரொம்பவும் விசேஷம். பொதுவாகவே இயற்கை சுபர்கள் இந்த மாதிரியான இடத்துல இருந்தால்னா ரொம்பவும் விசேஷம். அதனால்
கவலைப்படவே தேவையில்லை. நிச்சயமாக வெற்றி, நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட்டாலும் வெற்றி பெற்று வந்துடுவாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால தான் வந்து லக்னத்தில் வந்து குரு இருக்கா, குரு இருந்தார்னா அவர் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறுவார். மிஞ்சி போச்சுன்னா 1-2 தடைகள் வரும், அந்த தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி அதற்கப்புறம் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை சுபர்கள் இருக்கக்கூடிய இதுவாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி வந்து அமாவாசையினுடைய முக்கியம் என்ன ஜாதகத்தில், ஜோசியத்தில் அப்படின்றத சொன்னோம். அதை தவிர வந்து இன்றைக்கி வந்து தினஸ்பிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருப்பா பஞ்சாங்கத்தில். இது என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ யோகமோ 3 நாட்கள் வந்ததே ஆனால் அது வந்து தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எது அதிகமாக வருதுன்னா, இன்றைக்கி வரக்கூடிய பூர்வ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி அதிகாலை, அதாவது நேத்திக்கு 54 நாழிகை தான் வந்து உங்களுக்கு மக நட்சத்திரம் இருந்திருக்கு. இந்த மக நட்சத்திரம் 54 நாழி இருக்குது அப்படின்றதுனால கார்த்தால் ஒரு 6 நாழிகை, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 6 நாழிகை வந்து பூர்வ நட்சத்திரம் வந்து விடுறது. அப்படின்னா முதல் நாள் கணக்கு வந்துடும். இன்றைக்கி ஃபுல் டே 60 நாழிகை வந்து பூர்வ நட்சத்திரம் இருக்குது. நாளைக்கு கார்த்தால் 1-2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் வர்றதா கணக்கு இருக்கிறதுனால இது தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இதனால் என்ன அப்படின்னா, இதனால் வந்து புதிய விசேஷங்கள் எதுவும் கொண்டாட மாட்டாங்க. அதனால் வந்து கோவிலுக்கு போகிறதும் முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய விஷயங்களை செய்வதிலும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இன்றைக்கி ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்தினா எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தலையானால் இந்த இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர உங்களுடைய இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 14/9/2023 வியாழக்கிழமை. இன்றைக்கி பார்த்தலையானால் வியாழக்கிழமைன்றதுனால 1:30-3 ராவு காலம். அதை தவிர வந்து 6-7 வந்து யமகண்டம், 9-10 அப்படின்றது குளிகை. தெற்கு பக்கம் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வாரசூலம் வந்து தெற்கு. அந்த தெற்குக்கு உண்டானது வந்து தயிர் வந்து சாப்பிட்டு போகிறது, தைலம் வந்து ஒரு ட்ராப் வந்து தலையில் வச்சுன்னு போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது வாரசூலத்தினுடைய பரிகாரம்னு சொல்லக்கூடியது. நல்ல நேரம்னு பார்த்தோம்னா கார்த்தால 6 to 7 குரு ஹோரை, அடுத்து 9 to 10, 1 to 2, சாயந்தரம் 4 to 5 சுக்கிர ஹோரை. இதெல்லாம் இருக்கும். குரு ஹோரையும் சுக்கிர ஹோரையும் பொதுவாகவே வந்து நல்ல ஹோரைகள், ஏன்னா இயற்கை சூப்பர் அப்படின்றதுனால. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குரு பகவானால் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்னோர்களின் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் பார்த்தோம்னா குருவனுடைய பார்வை 5ஆம் அதிபதி ஆட்சி, சந்திர பகவானும் சேர்ந்திருக்கார், புத பகவானும் சேர்ந்திருக்கார். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து வேலையில் வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவள்ளூருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு இது வெல்லம் கரைக்கிறது வந்து குளத்தில் கரைச்சிட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 3க்கு 3ன்னு சொல்கிற இடத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதுசாக வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போட்டு வாங்க. தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தலையானால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால
இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பாட்டு பாடுறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு புதிய இது கிடைக்கும், என்ட்ரி கிடைக்கும். அதாவது இந்த இதில் சினிமா துறையிலையோ இல்லை சின்ன திரையிலையோ உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிதை எழுதுகிறவாளுக்கு புதிய என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்றம் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது, 10ஆம் அதிபதியே இருக்கிற தொழிலில் புதிய ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் இடம் சுக்கிர பகவான் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் மிகுந்த வலுப்பெற்று போகிறது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகமான காலம், மிகுந்த வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்று போச்சு. குரு பகவானால் பார்க்கப்படுறார். தொழிலில் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன சார் இது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. 2ஆம் இடத்துல குரு பகவானால் ராசிநாதன் பார்க்கறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நளினமாக சொல்லி நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நாமக்கல்ல அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு சாத்துங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அவர் மனசு குளிர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வணங்கும். ஹனுமன் சாலிசா படிங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். இன்றைக்கி அமாவாசை யோகம். குரு பகவானால் பார்க்கப்பட்டிருக்கிறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு பகவானால் சூரிய பகவான் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 1 2ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய விசேஷம். ஏன்னா எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியே 9ஆம் இடத்துலேருந்து ராசிநாதனை பார்க்குறது பெரிய விசேஷம். அதனால் திருமணம் முடிந்தவர்களுக்கு ரொம்ப நாள் குழந்தைக்கு பார்த்துட்ருக்கவாளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி குழந்தை பிராப்தி ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஆளிலை கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு உண்டான குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். பண வரவு அபரிமிதம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். சிறிது விரயங்கள் இருக்கும், இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பணவரவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 5ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி மட்டுமே கிடைக்கும், உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் இடம் குரு பார்க்கறதுனால புதுசாக உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுருவாங்க. ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார். தொழிலில் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார். இன்றைக்கி பார்த்தோன்னா திருமணத்திற்கு யோகம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் எடுத்திங்கன்னா நிச்சயமாக இன்னும் 2-3 நாள் ஆவணி முடியறதுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஐப்பசியில் கல்யாணத்தை பண்ணிடலாம். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் ஆட்சி பெற்ற சூரியன் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும். நீங்கள் நினைச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது அத்தனையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்ரீபெரும்புதூருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராமானுஜரை சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 10ஆம் இடம் பயங்கரமாக என்ன சொல்லுது, சூரியன் புதன் 10 11 அதிபதிகள் சேர்ந்துருக்கா. 9 10 11 அதிபதிகள் சேர்ந்துருக்கா. பொது காரியத்தில் இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி அவளுக்கு புதிய புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
தேங்காய் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம், தேங்காய் எண்ணெயில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசியே 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது பெரிய விசேஷம். இன்றைக்கி 9ஆம் இடம் வலுப்பட்டு போய் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவானோட சேர்ந்திருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறார். 9, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்க, 8, 9, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பா, அதாவது உங்களுக்கு வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹானரரி பொசிஷன்ஸ் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம். புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதி 7, 8, 9 3 அதிபதியும் 8ஆம் இடத்துல சேர்றதுனால மறைந்த, அதாவது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே எல்லா வேலையும் சாதனையாகிடும். கவலைப்படவே தேவையில்லை. இன்றைக்கி பொறுமையாக இருங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியன் சந்திரனும் இருக்கார். 6, 7 அதிபதிகள் ஆட்சி, 6, 7, 8 அதிபதிகள் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய தொழில் அமையும். பார்ட்னர்ஷிப்பில் வந்து புதுசாக ஏதாவது வியாபாரத்துக்கு எடுப்பீங்க. குரு பகவானால் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல புகழ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்து போகிறது. 6ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் குருவினுடைய பார்வையில் இருக்கா. பெரிய ஏற்றம். வேலை செய்கிற இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். பணம் வந்து டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும், பிசிறு இல்லாமல். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.